வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரா கண்மணிக்கிட்ட நீ தானே இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி, ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ணேன், என் அண்ணனை கொன்னவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு கண்மணி சொல்ல, என்ன உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவனை காப்பாற்றணும்னு என் கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணி போட்டு ஸ்டே வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு. அதுக்கு வீரா தப்புக்கு தப்பு சரிக்கு சரி அப்படின்னு கரெக்டான வழியில் போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீ தானக்கா. அப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த குடும்பத்தில் இந்த வேலையை செஞ்சது நீ தானு எல்லார்கிட்டையும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அக்காவோட வாழ்க்கையாச்சே அப்படின்னு பார்க்குறேன், உன்னோட வாழ்க்கை என்னால் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வீரா சொல்ல, கண்மணி என்ன வீரா வாழ்க்கை பிச்சை போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ பண்ணுறது தப்பு வீரா அப்படின்னு கண்மணி சொன்னேன், நான் இப்போ தான் எல்லாத்தையும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை நீ எப்போ எங்கே என்ன மாதிரி யோசிப்ப என்ன முடிவு எடுப்ப எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிட்டு, இங்கே பார் கண்மணி, இது நாள் வரைக்கும் நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் கண்டும் காணாமல் விட்டுட்டேன். ஏன்னு தெரியுமா, நீ கோவப்பட்டதில் ஒரு நியாயம் இருந்துச்சு, மாறன் தப்பு பண்ணியிருக்கான், அதை உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறதால தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மாறனை இனிமே நான் விட்டுற மாட்டேன், இந்த கேஸ்லேருந்து வெளியில் எப்படியாவது கொண்டு வருவான் அப்படின்னோன்னே, என்னக்கா ஏதாவது டென்ஷனாக இருக்கியா, உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரவா அப்படின்னு வீரா கேட்க, இல்லை இல்லை உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன், ஏன்னா இந்த வீரா போடுற டீ உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க கண்மணியை. உடனே டென்ஷனான கண்மணி ஏய் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. வீராவும் அதுக்கு சவாலா ஏய் அப்படின்னு கை நீட்டி மிரட்டி, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ணணும்னு நினைக்காத, இந்த வீரா தடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதிரடியாக வீரா மாஸ் காட்டிட்டாங்க.